இந்த மாதம் நுழைந்து விட்டால் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றது, நரகத்துடைய வாயில்கள் பூட்டப்படுகின்றது. தினந்தோறும் ஒரு அழைப்பாளர் நன்மை செய்யக்கூடியவரை விரைந்து கொள்ளுங்கள் என்பதாகவும், தீமை செய்யக்கூடியவரே அதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். அப்பேற்பட்ட மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அமல்களை செய்திருக்கின்றார்கள். முதலாவது பத்தை காட்டிலும் இரண்டாவது பத்தை காட்டிலும் மூன்றாவது பத்து என்று வரும் பொழுது அந்த இறுதி பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்கள் என்றால், அந்த இறுதி பத்து நுழைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய முந்திய பத்தை விட தன்னுடைய கீழாடையை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். வஅஹ்யா லைலா, மேலும் அந்த இரவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வஐகத அஹ்லா, தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்பி விடக்கூடியவர்களாக, எழுந்தரித்து அமல்களை செய்யுங்கள் என்று ஆர்வப்படுத்தக்கூடிய இரவுகளாக, நாட்களாக இந்த இறுதி பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில் கழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இறுதி பத்தை இவ்வளவு சிறப்பித்து அவர்கள் அமல்கள் செய்ய வேண்டும்? ரமதான் என்பதே ஒரு மாபெரும் ஒரு அமல்களை பெறக்கூடிய, அருள்களை பெறக்கூடிய மாதமாக இருந்தும் கூட முதல் பத்தை விட, இரண்டாவது பத்தை விட மூன்றாவது பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இரவு முழுக்க அமல்களால் அவர்கள் உயிர்ப்பிப்பதற்குண்டான காரணம் என்னவென்றால், லைலத்துல் கதிர் என்கின்ற இரவு ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது. லைலத்துல் கதிர் இரவு என்றால் என்ன? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அதில் தான் உங்களுக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்கின்றான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவில் ஒரு மனிதன் 1000 மாதங்கள் அந்த நன்மை செய்தால் எப்படி ஒரு நன்மை பெற்றுக்கொள்வானோ அந்த நன்மையை அந்த ஒரு இரவில் அவன் பெற்றுக்கொள்கின்றான். சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். 1000 மாதங்கள் என்பது ஒரு மனிதன் 83 ஆண்டுகள் வாழ்ந்தால் எவ்வளவு ஒரு நன்மை அவன் பெறுவானோ அப்பேற்பட்ட ஒரு நன்மையை ஒரு இரவில் அவன் பெறுகின்றான். இப்போ அந்த இரவு ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் இருக்குதா? ஒரு குறிப்பிட்ட இரவைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு சொல்லி, நீங்கள் இந்த நாளில் அந்த இரவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக அமல்களை செய்யுங்கள், ஏனைய நாட்களில் நீங்கள் எப்பொழுதும் கழிப்பதை போன்றிருங்கள் என்பதாக சொன்னார்களா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ருடைய இரவை சொல்வதற்கு வந்தார்கள். சொல்வதற்காக வராங்க. சமூக மக்களுக்கு இதுதான் லைலத்துடைய கதிர் இரவு என்பதை குறிப்பிடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ். வருகின்ற அந்த நேரத்தில் இரு மனிதர்கள் சண்டை போட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க கருத்து ரீதியாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நேரத்தில் அந்த செய்தியை அல்லாஹ் ரப்பல் உயர்த்தி விட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். நான் சொல்வதற்காக வந்தேன், நீங்கள் இருவர்கள் இது போன்ற விஷயத்தில் ஈடுபட்டதின் காரணமாக அந்த நாள் எதுவென்று என்பதை குறிப்பிடக்கூடிய அந்த செய்தி அல்லாஹ் ரப்பல் உயர்த்தி விட்டான். எனவே நீங்கள் ஒற்றைப்படை இரவுகளை நீங்கள் இந்த லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். 21, 23, 25, 27, 29 என இந்த ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் இந்த லைலத்துல் கத்ரை இரவை தேடுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆக அந்த இறுதி 10 என்பது ஒரு மாபெரும் ஒரு நன்மைக்குண்டான ஒரு காலமாக, நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. சமூகத்தில் என்ன செய்கின்றார்கள்? குறிப்பிட்ட அந்த 27வது நாள் என்று வரும்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கீழங்கை இறுக்கமாக கட்டியதை போன்றும், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தை எழுப்பி அமல்களை செய்ய சொல்லியதை போன்றும் அந்த ஒரு நாட்களில் மட்டுமே உயிர்ப்பிக்கக்கூடிய மக்களாக, இரவு முழுக்க விழித்திருக்கக்கூடிய மக்களாக, நன்மையை செய்யக்கூடிய மக்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு சாரார். மற்றொரு சாரார் எப்படி இருக்கிறாங்க? அந்த 27 நன்மையும் செய்வது கிடையாது, விழித்திருந்தால் நன்மை கிடைக்கும் என்பதாக நினைத்து கொண்டு சமூகத்தில் வீணான விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இளைஞர்கள் உட்பட அந்த நாட்களில் அவர்கள் நன்மைகளை செய்யாமல் வீணான விளையாட்டுகள் என்ன செய்கிறாங்க? இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சுற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இரவு முழுக்க விழித்திருந்தால் அந்த இரவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக நினைத்துக் கொண்டு இன்னும் சிலர்
விளையாட்டுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இரவு முழுக்க கேரம் போர்டு விளையாடுறாங்க. ரமதான் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்குண்டு ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து இரவு முழுக்க அந்த அது போன்ற விளையாட்டுகள் ஈடுபட்டு காலையில் சகுர் உணவை உண்டுவிட்டு பிறகு உறங்கினார்கள் என்றால் அசருக்கு எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படியாக சில நபர்களும் ரமதானை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அதனுடைய எந்த அளவிற்கு வரம்பு மீறுதல் என்றால் மிக வேகமாக இந்த 27வது இரவில் மக்கள் செல்கின்றார்கள் என்பதற்காக காவல்துறையே பாதுகாப்பு அளிக்கும் அளவிற்குத்தான் இன்றைக்கு இந்த லைலத்துல் கத்ர்ல அந்த நன்மையை தேட ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்க நன்மையை தேடினாங்க? பள்ளி வாயில் நின்று கொண்டு வணங்க நன்மையை தேடினார்கள். குர்ஆனின் மூலமாக நன்மையை தேடினார்கள். திக்ருகள், தஸ்பீஹ்கள், அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுவதன் மூலமாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த இறுதி பத்தை அடைந்தால் நான் என்ன சொல்வது? அந்த இறுதி பத்தை அடைந்தால் நாங்கள் சொல்வதற்கு ஒரு சிறந்த வார்த்தை கற்றுத்தார்கள் என்பதாக சொல்லுவது என்ன வார்த்தை சொல்லி தந்தாங்க? எத்தனையோ நாட்களை கடந்து விட்டோமே, எத்தனை நபர்களை நாம் பாடமாக்கி வைத்திருக்கின்றோம். யோசித்து பாருங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நிச்சயமாக நீதான் மன்னிக்க கூடியவன். நான் செஞ்ச பாவத்தை யாரும் மன்னிக்க முடியாது. நான் செய்த பாவத்தை நீதான் மன்னிப்பதற்கு தகுதியானவன். துஹிப்புல் அஃபுவ, அந்த மன்னிப்பை நீ விரும்புகின்றாய். ஒருபோதும் ஒரு அடியான் உனக்கு மாற்றமாக ஒரு பாவத்தை செய்து விட்டால், எனக்கு நீ மாற்றமாக நடந்து விட்டாய் என்பதாக நான் மன்னிக்கவே மாட்டேன் என்பதாக இந்த அல்லாஹ் சொல்வது கிடையாது, ரப்புல் ஆலமீன் சொல்வது கிடையாது. மாறாக அடியானே, என்னிடத்தில் நீ விரைந்து வா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. காணாமல் போன ஒட்டகத்தை ஒரு மனிதன் அந்த பயண நேரத்தில் கண்டுவிட்டால், இதற்கு பிறகு நான் உயிர் வாழ முடியாது என்று நினைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதன் தன்னுடைய பொருளை பெற்றுவிட்டால் எப்படி மகிழ்ச்சி அடைவானோ, அதைவிட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக இந்த தௌபா தேடி அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு மகிழ்ச்சியோடு அழைக்கக்கூடிய அந்த நாள் இப்பேற்பட்ட நாள். ஃபஅஃபு அன்னி, எனவே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட இந்த இரவுகள், நாட்கள் என்ன செய்கிறார்கள்? சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வைக்கின்றார்கள். அந்த நாட்கள் இபாதத்து செய்கின்றார்களா? அதிலும் இல்லாமல் ஒரு முழுக்க சுற்றக்கூடிய நேரங்களாக, கழிக்கக்கூடிய நேரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் சரியாக இருக்கின்றோமே என்பதாக நினைத்து கலைந்து செல்வதல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல்லுக்கும் ராஇன் குல்லுக்கும் மஸ்ஊல் என்ற ரஅய்யத்திஹி. உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை குறித்து கேட்கப்படுவீர்கள். நான் என்னுடைய லைலத்துல் கத்ர் இரவை நான் நன்றாக தேடுகிறேன் என்று நினைக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? என்னுடைய சகோதரன் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? என்னுடைய மகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள்? என்னுடைய மனைவி என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்று நாம் சிந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன்னுடைய குடும்பத்தாரை எழுப்பி விடுவார்கள். இன்னைக்கு டூருக்கு போற நம்முடைய குடும்பத்தை எழுப்பி விடுறோம், ஃபங்க்ஷன் போறதுக்கு எழுப்பி விடுறோம். அதிகாலையில் எழுந்தரித்து அந்த நேரத்தை எழுப்பி விடக்கூடிய நாம் உண்மையில நன்மை செய்வதற்கு நம்முடைய குடும்பத்தை தட்டி எழுப்பியவர்களாக நாம் இன்றைக்காக இருந்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதன் உரையின் சாராம்சம், லைலத்துல் கத்ர் என்பது வெறும் ஒரு நாளில் கூடி கலைந்து அந்த இபாதத்தை செய்து பெறுவதல்ல. இறுதி பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட்டம் கொடுத்தார்களே, அப்பேற்பட்ட உயிரோட்டத்தை இந்த மாதத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். ஒரு நாளில் மட்டும் உயிரோட்டத்தை கொடுத்துவிட்டு மற்ற நாட்களில் உறங்கக்கூடிய சமூகமாக இருப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தின் மூலமாக எதிர்பார்க்கவில்லை. குடும்பத்தார்களை எழுப்பிவிட்டு வீணான விஷயங்களில் அவர்களை தவிர்த்திருக்க சொல்லி இந்த மாதத்தை கடக்கும் பொழுது நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட மாதமாக இருப்பதாகத்தான் இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றதே தவிர ஒரு குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் இபாதத்தை செய்து தற்காலிக தக்வாவாதிகளாக, தற்காலிக முசல்லிகளாக, தற்காலிக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக அல்லாமல் இந்த ரமதான், இந்த லைலத்துல் கத்ர் என்பது மரணம் வரையும் உண்மையான முசல்லிகளாக, உண்மையான தக்வா உடையவர்களாக மாற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கின்றார். அப்பேற்பட்ட வழிமுறை அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட நாளாக, அப்பேற்பட்ட அந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கியவர்களும் பிரார்த்தனையோடு இந்த உபதேசத்தை அறிவிச்சுக்கின்றேன். நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.